ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்காஸ் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 39வது வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறோம். மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது என்பதை நாம் அறிந்திருந்தும் கூட வெளிப்புறத்தை சுத்தமாக்கி கொண்டு அநேகருக்கு முன்பாக நல்லவர்கள் போல நாம் என்ன செய்து கொள்கிறோம், காட்டிக்கொள்ளுகிறோமே ஒழிய நம்முடைய பேச்சினாலும் நடக்கையினாலும் உடுத்துகிற ஆடையினாலும் கூட நீதிமான்களைப் போல பரிசுத்தவான்களைப் போல நாம் காட்டிக்கொள்ளலாம். ஆனால் நம் இருதயம் எப்படி இருக்கிறது என்று சொல்லிதான் நம் கர்த்தர் பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயமோ கொள்ளையினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி, கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி, யூதாசை போல நாம் இருக்கிறோமா என்று சொல்லி இந்த நாளிலே நாம் நிதானித்து பார்க்கிறவர்களாய் நாம் இருப்போம். பாருங்கள், ஏலி ஒரு ஆசாரியனாய் இருக்கிறான். ஆசாரியனாகிய அவன் வேத சட்டத்திற்கு கீழ்ப்படியாதபடிக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன செய்தான்? பிள்ளைகள் வாழ்க்கையிலே தவறு செய்கிறதை அவன் தட்டி கேட்க அவனுக்கு தைரியம் இல்லாததை நாம் பார்க்கிறோம். துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள், அவர்களை கண்டிக்கவே இல்லையே. சாமுவேல் ஆசாரியன், சாமுவேல் தேவன் விரும்புகிற இதோ ஒரு ஆசாரியனாக இருந்தான், தேவ சத்தத்தை கேட்கிறவனாக இருந்தான். ஆனால் அவன் குடும்பம் என்று சொல்லி வரும் பொழுது அந்த இடத்திலே அவன் பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள்? பேலியாளின் பிள்ளைகளாய் இருந்தார்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் அதை வளர்க்க தவறிவிட்டானே. வெளிப்புறமாக ஆசாரியர்கள் தான், ஆனால் அந்த ரங்கத்திலே அவர்கள் வசனத்திற்கு கீழ்ப்படிந்தார்களா என்று சொல்லி நாம் நிதானித்து பார்ப்போம். தேவ ஜனமே, இன்றைக்கும் வெளிப்புறமாக நாம் எப்படி வேணாலும் வெள்ளையாடை உடுத்திக் கொள்ளலாம், பரிசுத்தவான்களைப் போல காட்சியளிக்கலாம், நீதிமான்களை போல இருக்கலாம், இதோ ஸ்தோத்திரம், இல்லை பாவியாக கூட இல்லை, எல்லாம் தெரிந்தவர்களாக போல காட்டிக்கொள்ளலாம். ஆனால் ஒன்று, நமக்கு நியாய தீர்ப்பு ஒன்று உள்ளது. அந்த நியாய தீர்ப்பிலே நாம் இருதயத்தில் என்ன சிந்தித்தோமோ, என்ன நினைத்தோமோ, என்ன பேசினோமோ அதை குறித்தெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இதோ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மனுஷனை எது தீட்டுப்படுத்துகிறது, இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் நம்மை தீட்டுப்படுத்துகிறதா என்பதை நாம் இந்த நாளிலே பார்க்க வேண்டும். தேவஜனமே, இருதயத்திலே அசுத்தம், இருதயத்திலே கொள்ளை, இருதயத்திலே பொல்லாப்பு, மற்றவர்களை குறித்து, கர்த்தரை குறித்து, இதோ எல்லாரையும் குறித்து ஒரு முறுமுறுப்பு இருதயத்திலே. ஆனால் பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறோம்? நீங்க நல்லா இருக்கிறீங்களா என்று சொல்லி இதோ வாய் இனிக்க நாம் பேசுகிறோம். ஆனால் இதை கர்த்தர் விரும்பவில்லை என்று சொல்லுகிறார். வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிற நீங்கள் உட்புறத்தையும் சுத்தமாக்குங்கள். நீங்கள் உட்புறத்தை சுத்தமாக்கும் பொழுதுதான் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஏன் தெரியுமா? கர்த்தர் வாயினால் நீங்கள் பேசுகிறதை, வாயினால் நீங்கள் ஜெபிக்கிறதை அல்ல, உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறதோ அதை தான் அவர் என்ன செய்கிறார்? அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். எனவே உங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்தி உங்கள் வாயினால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயம் கர்த்தர் கேட்பார். ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீரப்பா. எங்களோடு பேசின காரியங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். அநேக நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், ஏன் இந்த காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிறோம். ஆனால் கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலே எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். எங்கள் இருதயம் பொல்லாப்பாய் அப்பா மாம்சத்தின் கிரியைகளோடு இருக்கிறதா, அதையெல்லாம் நாங்கள் மாற்றிக்கொள்ளுகிறோம் அப்பா. எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்கள் இரத்தத்தினால நாங்கள் பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, பெரிய புதிய கிருபையினாலே எங்களை இந்த நாளிலே மூடும்படியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.